நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடைசி வரைக்கும் உள்ளவங்க, கடைசி உள்ளவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. இன்னும் சத்தம் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்துல கர்த்தர் பரிபூரணமான நன்மையினால் நம்மை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த 7வது மாதம், 7 என்றாலே ஒரு பரிபூரணத்தின் அடையாளம். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் எங்களை பரிபூரணமாய் நடத்த போகிறார். எல்லா நிலையிலும், எல்லா காரியத்திலும், எல்லா வேலையிலும் கர்த்தர் இந்த 7வது மாதத்துல நம்மை பரிபூரணத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்த ஒரு வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். கர்த்தருடைய வார்த்தை இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு சொல்லுகிற காரியம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த முதல் ஓய்வு நாளிலே வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் காரியம், பரிபூரணமான சமாதானத்தை, பரிபூரணமான ஆனந்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க பரிபூரணமான? சொல்லுங்க எல்லாரும், பரிபூரணமான ஆனந்தம் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்ல மாட்டீங்களே. பரிபூரணமான ஆனந்தம் இந்த 7வது மாதத்துல. ஏன் ஆனந்தம் இல்லைன்னா என்னங்க நடக்கும்? ஆனந்தம் இல்லைன்னா ஒரே சண்டையும் உடையும், சில நேரம் மண்டையும் உடையும். அல்லேலூயா. கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? உண்மை அதுதான். அப்போ நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா விதமான எதிர்ப்பின் ஆவிகளையும், எல்லா விதமான சத்ருவின் கிரியைகளையும் முற்றிலுமாய் அழித்து அதை நிர்மூலம் பண்ண போகிறார். ஆமேனே வரமாட்டுதே. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தம். அப்ப அந்த கவனிங்க, தேவனுடைய பரிபூரணமான ஆனந்தம் அது எப்படியா இருக்கும் என்றால், அதுதான் தாவீது இவ்வளவு அழகா சொல்லியிருக்கு, பரிபூரணமான ஆனந்தம். ஏன்னா தாவீது ராஜாவா இருக்கும்போது அவன் எவ்வளவோ காரியங்களை பார்த்திருப்பான், எவ்வளவோ நிலைகளை தாண்டி இருப்பான். ஆனா எதுவுமே அவனுக்கு பரிபூரணமான ஆனந்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே தரவில்லை, தரவும் முடியாது. அப்போ எது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான சமாதானத்தை, சந்தோஷத்தை, உண்மையான ஆனந்தத்தை கொண்டு வரும் என்றால், தேவனுடைய உண்மையான சமூகம் மாத்திரமே நமக்கு ஆனந்தத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த 7வது மாதத்திலே, இந்த பரிபூரணமான இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, பரிபூரணமான ஆனந்தத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். முதல் காரியம், பரிபூரணமான ஆனந்தத்தினால் இந்த மாதத்திலே கர்த்தர், சொல்லுங்களேன் எல்லாரும் சொல்லுங்களேன், பரிபூரணமான ஆனந்தத்தினால் இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை நிரப்ப போகிறார். சொல்லுங்க, நிரப்ப போகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நிரப்புதல் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம். சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்திலே கர்த்தர் உண்மையாகவே சொல்லுகிறேன், அநேக விதமான நன்மையினால் உங்களை திருப்தியாக்க போகிறார். அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் சம்பூரணமான, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பரிபூரணமான. அப்படின்னா ஒரு நிரம்பி வழியும் தன்மைக்குள்ளாய் கர்த்தர் இந்த மாதத்திலே என்னையும் என் குடும்பத்தையும் நடத்த போகிறார். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப இந்த மாதத்திலே பரிபூரணமான ஆனந்தம், பரிபூரணமான சந்தோஷம், பரிபூரணமான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்த போகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா வரமாட்டுதே. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்முடைய சபை கொடுத்திருக்கிற வார்த்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103:5 வாசிப்போம். உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை.
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நன்மையினால். கர்த்தருடைய வார்த்தை உண்மையாகவே நன்மையினால். அப்படின்னா ஏன் இந்த நன்மை என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா, அது மேல உள்ள வசனம் அவங்க சொன்னாங்களே, சாக்கா ஒரு சாட்சி சொன்னாங்க இல்லையா, எல்லா விதமான அக்கிரமங்கள், அதனால் உண்டாகிற பாவங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், அது நமக்கு வியாதியையும், பலவிதமான வியாதி, அதனால் வருகிற கஷ்டங்கள், அதனால் மரணத்தை கொண்டு வருகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறதுனால தான் அந்த தீமைகள் எல்லாம் விலக்கப்பட்டு கர்த்தர் இந்த 7வது மாதத்துல நன்மையினால் உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்ப நன்மை ஒன்று, அந்த நன்மையினால் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் என்றால், அப்ப ஏதோ ஒரு தீமை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட காரியத்தில், என்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு தீமை இருந்திருக்கிறது. கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் சொல்லுகிற காரியம், எல்லா தீமைகளையும் கர்த்தர் விலக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அந்த நன்மை அது எப்படியா இருக்கும்? தேவன் தருகிற நன்மை எப்படிப்பட்டது? கர்த்தர் உண்மையாகவே தேவன் இந்த உலகத்தின் நன்மை கொஞ்ச காலம் இருக்கும், கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் மறைந்து போய்விடும். ஆனால் தேவன் எனக்கு தருகிற நன்மை அது எப்படிப்பட்டது? அது எந்தவித தன்மை உள்ளது? வாசிப்போம், எடுத்தவர் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 40 வாசிப்போம். எரேமியா 33 வாசிப்போம். 40 32 சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். 32 40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மோடு, நம்முடைய சபையினோடு சொல்லுகிற காரியம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் இவ்வளவு நாட்களாய் ஏதோ ஒரு தீமை, அது நம்முடைய சரீரத்தில் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், ஏதோ ஒரு தீமை என்னை துரத்தி கொண்டிருந்து அதனால் ஒரு விதமான பிரச்சனைகளும், பலவிதமான மனக்குழப்பங்களும், பலவிதமான நெருக்கங்களும் என்னை நெருக்கி இருக்கலாம். இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தருகிற நன்மை, உன்னை நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று அவர் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த நன்மையை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்க பின்வாங்கினாலும் அவர் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படும்படியான அந்த பயத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வைத்து, நமக்குரிய நன்மைகளை கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மை விட்டு அவர் பின்வாங்காமல் இன்னும் சொல்றார். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அப்படின்னா தேசத்தில் நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அப்ப உண்மையாகவே நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்மை வேரோடு பிடுங்கி நம்மை அழிக்க நினைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுவோமே. அப்ப அதனாலதான் சொல்றாரு, இது கர்த்தருக்கே தெரியும். அடுத்த வசனம் வாசிங்க, உங்க நல்ல கர்த்தரோட இந்த விளக்கம் புரியும் பாருங்க. வாசிங்க அடுத்த வசனம். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல. கவனிங்க, கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல. அப்படின்னா நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சரீரத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும்
நம்முடைய தனிப்பட்ட காரியத்திலும் இருக்கிற எல்லா தீங்கும் கர்த்தருக்கு தெரியும். அப்ப கர்த்தர் தான் அது சில வேளையில அனுமதித்திருக்கிறார். கர்த்தரே சொல்றார் பாருங்க, இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல. அப்ப உண்மையாகவே கடந்த நாட்களிலே, கடந்த வருடங்களிலே, கடந்த மாதங்களிலே உங்களிடத்தில் இருந்த பெரிய தீங்கு, கர்த்தர் சொல்றார் பெரிய தீங்கு, அந்த தீங்கை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் எப்படியாய் மாற்றுகிறார் என்றால், வாசிங்கமா தொடர்ந்து. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருங்க இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தீங்கையெல்லாம் கர்த்தர் நன்மையா மாற்றுறார். சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க, இந்த மாதத்தில் தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. என்ன ஏதோ ஒரு தீமை, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சுகவீனம், அது வெளியில கூட சொல்ல முடியலங்க. அதை சொல்றதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சபையிலையும் சொல்ல முடியல. பலவிதமான பாரம், பலவிதமான கஷ்டம், வேதனை, ஏதோ ஒரு என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம சபையிலையும் சொல்ல முடியல, ஊழியக்காரத்தையும் சொல்ல முடியல, வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் சொல்ல முடியல. ஏதோ ஒரு தீங்கு உங்களை துரத்தி கொண்டே இருந்திருக்கலாம். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், எல்லா தீங்கையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருங்க சொல்றீங்க? எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இந்த மாதத்தில் அதனாலதான் சொல்லி இருக்கிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வாய் இருக்கு? வாய் இருக்கா? இருக்குதா? வாய் இருக்குதா? வாய் என்னென்னமோ பண்ணுது. பரவாயில்ல, இந்த மாதத்தில் உங்க வாய் நன்மையினால் நிரம்பும். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நன்மையினால் உங்க வாயை திருப்தியா. உங்க வாயை பார்த்து சொல்லுங்க, வாயை பார்த்து சொல்லுங்க. உங்க இந்த ரைட்ல இருக்கும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்க, இங்க சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் நன்மையினால் உங்க வாயை திருப்தியாக்க போறார். வாய் நன்மையினால் திருப்தியாக்குறது என்ன? போண்டா கண்டா கிடைக்குமா? போண்டா பொகடா நல்லா வச்சு அழுத்துறது, அதுவும் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. நல்லா உச்சிதமான ஆகாரத்தினால் கர்த்தர் நன்மையா இந்த வாயை திருப்தி ஆக்குவார். அதுவும் உண்டு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருந்த நன்மைகள் அல்ல, நீங்கள் எதிர்பாராத நன்மைகளையும் இந்த மாதத்தில் கர்த்தர் தரப்போகிறார். நீண்ட நாட்களாய் தேங்கி இருந்த, உங்களிடத்திலே வர தாமதித்த நன்மைகளையும் கர்த்தர் சொல்கிறார். உண்மையாகவே நீங்க அவரை விட்டு பின்வாங்கினாலும் சரி, அவரை விட்டு ஓடி போனாலும் சரிங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் தீர்மானித்திருக்கிற நன்மைகள் இந்த மாதத்தில் வந்து சேரும். அல்லேலூயா. நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கையே செய்கிற 7வது மாதத்தில் இந்த பரிபூரணமான நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை. சத்தமா ஒரு ஆமென் வரமாட்டது? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உண்மையாகவே எல்லா தீங்கையும் கர்த்தர் அனுமதித்த, அவருக்கே கர்த்தரே அனுமதித்திருக்கிறார். சில தீங்கை எல்லாம் நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல. அப்ப கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, சபையில ஏதோ ஒரு தீங்கு என்னை துரத்தி இருக்கலாம். இந்த 7வது மாதத்துல அந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த நன்மையை நிரம்பி வழியும்படியாய், அந்த நன்மையை திருப்தியாக்கும்படியாய் கர்த்தர் என்னை நிரப்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த 41வது வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அப்ப நல்லா கவனிங்க, பிசாசானவன் நம்மை வேரோடு பிடுங்கி நம்மை அழித்து நிர்மூலமாக்க நிச்சயமாகவே அவன் தீங்கை அனுமதித்து, அவன் தீமை கொண்டு வந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான தீங்கையும், நம்முடைய சரீரத்திலே பலவீனத்தையும் ஏதோ ஒரு நிலையில கொண்டு வந்து நம்மை வேரோடு பிடுங்க அவன் நினைத்திருக்கிறான். ஆனா கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், உன்னை இந்த தேசத்திலே நான் நாட்டுவேன். அப்ப நாட்டுவேன் என்றா கவனிங்க, நாட்டுவேன் அப்படின்னா ஒரு மரம் நடப்படுகிறது, நாட்டப்படுகிறது என்றால் அதனுடைய வேர் ஆழமானதாய் பலமுள்ளதாய் இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்கிறார், என்னுடைய வேர் அது என்னுடையதல்ல, என்னை அழைத்தவர், என்னை தெரிந்தெடுத்தவர்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட என்னுடைய வேர் அவர்தான், என்னுடைய கிளை அவர்தான். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? வாசிங்க, அருமையான ஒரு வசனம் உண்டு. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 12. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனோட சொல்ல வேண்டியது. சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம். அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன். கவனிங்க, இதோ ஒரு புருஷன். அவருக்கு ஒரு பெயர் இருக்கணும்ல. ஒரு புருஷன் என்றால் அவருக்கு ஒரு பெயர் இருக்கணும். இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். ஆமென் சொல்லோமே. அவருடைய பேர் என்னவா? அந்த புருஷனுடைய பேர் என்ன? அவருடைய நாமம் கிளை என்னப்படும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ஆமென் சொல்வோமே. அப்ப கர்த்தருடைய ஸ்தானத்தில் இருந்து, அப்ப அந்த கிளை என்னப்படுகிற அந்த ஒரு புருஷன் இருக்கிறார். அந்த புருஷனுடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ஆண்டவராகிய, ஏன்னா அடுத்த வசனம் அதுல சரியாய் குறிப்பிடப்பட்டிருக்குது. அவர் யாருன்னு தெரியும், வாசிக்கமா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். பிரைஸ் தி லார்ட். சிங்காசனத்தின் மேல், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கிளை என்னப்படுகிற புருஷன். ஆமென் சொல்ல மாட்டோமே. அப்ப நல்லா கவனிங்க, அவர் கிளை என்னப்படுகிறார் என்றால் இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் இப்படியாய் சொல்லிருக்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப உண்மையாகவே அந்த முளைத்தெழும்பி என்று சொல்லப்படுகிறது என்றால், அப்போ உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காய்ந்து போன பட்டு போன நிலைமைகளையும் இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் மறுபடியுமாய் முளைத்தெழும்ப கர்த்தர் உதவி செய்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளைத்தெழும்பி. அப்படின்னா அப்ப கர்த்தர் இந்த 7வது மாதத்திலே காய்ந்து போன உண்மையாகவே நம்பிக்கையே இல்லாத தன்மைகளையும் மறுபடியுமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முளைத்தெழும்பும்படியாய், அது வளரும்படியாய், ஓங்கி வளருகிற விருட்சமர கன்றுகளாய் கர்த்தர் உங்களை வாழ வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய அந்த ஆரம்பம், அந்த கர்த்தருடைய முளைத்தெழும்புதல், அந்த புருஷன் கிளை என்னப்படுகிற புருஷனிடத்திலிருந்து நம்முடைய கொடிகளாய் கர்த்தர் நம்மை படர்ந்தெழுங்க செய்திருக்கிறார். அந்த கிளையிலிருந்து தான் நமக்கு பலன் கிடைத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த போகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். வாசிப்போம் அந்த வசனத்தை. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15 வாசிப்போம். 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் முளைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ அந்த நானே திராட்சை செடி என்று சொல்லும்போது அந்த வேரிலிருந்து கிளை முதலாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அந்த கிளையிலிருந்து படர்கிற கொடிகளாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க, இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம், இந்த 7வது மாதத்தில் பலவிதமான நம்பிக்கைகள், ஆசீர்வாதங்கள், சம்பூரணமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுவை அல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் அவனிலும்
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இயேசுவை அன்றி, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ராஜாதி ராஜாவை அன்றி, நாம் அந்த கிளை எண்ணப்படுகிற புருஷனை அல்லாமல் நாம் உண்மையாகவே கனி கொடுக்க முடியாது. நன்மையினால் நம்மை திருப்தி செய்ய முடியாது. ஆமென் சொல்ல மாட்டோமே. அப்ப கர்த்தர் நன்மையினால் நம்மை நிரப்புகிறார் என்றால், நான் அநேகருக்கு நன்மையுள்ள ஒரு கொடிகளா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிதாவானவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்றால், நான் தேவனுக்குள் அந்த இயேசுக்குள் கிளை எண்ணப்படுகிறதோடு இணைக்கப்பட்ட கொடிகளாய் நான் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அதுதான். ஆமென் சொல்லுவோமே. அப்ப கர்த்தர் உண்மையாகவே, அநேகர் யோசிக்கலாம், கடந்த 6 மாதத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான பலவீனம். சகோதரி சொன்னாங்களே, அந்த பலவீனம் அவ்வளவுதான், என்னுடைய காரியமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையின் அந்த கடைநிலைக்கே நான் வந்துட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி என்று சொல்லுகிற அந்த நிலையிலும், அந்த வாழ்க்கையின் கடைசி எல்லைகள் பரியந்தம் நீங்கள் சென்றாலும், கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய பலன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிளையிலிருந்து முளைத்தெழும்புகிற தேவனுடைய பரிசுத்த ஆசீர்வாதங்கள் உண்மையாகவே இந்த மாதத்திலே பரிபூரணமான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது எப்படியாய் ஆரம்பிக்கப்பட போகிறது என்றால், வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏசாயா 53:2 வாசிப்போம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இளம் கிளை, வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற வேர். ஆமென் சொல்ல மாட்டோமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். அப்ப உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இளங்கிளை, ஒரு வறண்ட நிலத்திலே ஒரு செடியானது ஒரு வேர் பற்றி அதிலிருந்து துளிர் முளைத்து அதிலிருந்து அந்த கிளை எழும்பி அதிலிருந்து அந்த இளங்கிளை தோன்றுது பாருங்க. கர்த்தர் இந்த மாதத்திலே எல்லா விதமான வறட்சியின் நிலைமைகளையும் அழிந்து போகிற தன்மைகளையும் மாற்றி இளங்கிளையை போல நீங்கள் துளிர் விடும்படியாய் உங்கள் காரியத்தை மாற்றப் போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வார்த்தை, இளங்கிளையை போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ஆமென் சொல்லுவோமே. அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. யாருக்கு முன்பாக எழும்புறாரா? அவனுக்கு முன்பாக. அப்படின்னா, உங்களை கீழே தள்ளணும், உங்களை பலவீனப்படுத்தணும், உங்களை அழிக்கணும்னு நினைத்த உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவே இயேசுவின் பலனோடு இளங்கிளையை போல அந்த கிளையிலிருந்து முளைத்தெழும்புகிற ஒரு சின்ன ஒரு இலையை போல கர்த்தர் உங்களை எழும்ப செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோமே. அந்த வார்த்தை எப்படியா ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், அருமையான ஒரு வார்த்தை உண்டு, வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன கர்த்தருடைய வார்த்தை உண்மையாகவே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நல்ல தைரியமா சொல்றீங்க, என் சுகவாழ்வு சீக்கிரத்திலே இந்த மாதத்திலே துளிர் விடுகிறது? அல்லேலூயா. சொல்லுங்களேங்க, எல்லாரும் சொல்லுங்க, சுகவாழ்வு. நல்ல என் சுகவாழ்வுன்னு தானே சொல்றேன். சொல்லுங்க, என் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. அல்லேலூயா. அந்த இளங்கிளையிலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த கிளையிலிருந்து
ஒரு துளிரை போல நீங்கள் துளிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த இளங்கிளையிலே தோன்றுகிற உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென் சொல்லுவோமே. அப்போ கர்த்தர் உண்மையாகவே அநேக விதமான பலவீனங்கள், எத்தனையோ இக்கட்டுகள் நம்மை அழிக்க நினைத்த போதும் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை கைவிடல, இந்த நாள் வரைக்கும் நம்ம விட்டு போகல, இனியும் ஒரு நாளும் நம்மை கைவிட போவதில்லை. நீங்க மறந்தாலும், நீங்க கைவிட்டாலும், நீங்க பின்வாங்கினாலும் கர்த்தர் உங்களை விட்டு பின்வாங்க போகிறதில்லை. ஆமென் சொல்ல மாட்டோமே. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் பின்வாங்குகிற தேவனே அல்ல, விட்டு விட்டு ஓடி போகிற தேவனும் அல்ல. எந்த நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. நீ அவரை விட்டு ஓடினாலும் சரி, கர்த்தருடைய மகிமை அவர் உங்களுக்கு பின்பாக இருந்தும் உங்களை காத்து கொண்டுதான் இருக்கும், உங்களை நடத்தி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தில் சொன்னது போல, கழுகினுடைய பலத்தை போல, உண்மையாகவே கழுகினுடைய அந்த பலத்தை போல உண்மையாகவே நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல. அப்போ கவனிங்க, இந்த வாழ வயதின் கழுகு என்று சொல்லும்போது, அந்த வாழ வயது என்று அந்த ஏன் சொல்லப்படுகிறது என்றால், உண்மையாகவே அது வாழ வயதின் கழுகு இல்லை, ரொம்ப வயதான கழுகு தான். அந்த கழுகினுடைய வயது முடிஞ்சு போச்சு, அது சாகிறதற்கு ஏதுவான கழுகு தான். இந்த உலகத்தின் பிரகாரமா அது சாக போகிற ஒரு கழுகு தான். அந்த மலை உச்சியில் போய் அதன் மேலே இருக்கிற அந்த ரோமங்கள் எல்லாம் கீழே விழுந்து அது சாகிறதற்கு தயாராக மாறிடும். எப்படி ஆகிடும்? அதனுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு அது தயாராக மாறிடும், ரெடி ஆகிடும். கீழே விழ அது போய் அமைதியாக அதோட பலனெல்லாம் குன்றி அமைதியாக போய் கீழே உட்கார்ந்துடும். அந்த கண்மலையின் மேலே போய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துடும். அப்போ நல்லா கவனிங்க, அவ்வளோதான் அதோட அதுவே நினச்சிரும், அவ்வளோதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு போல, என்னோட ரோமங்கள்லாம் கீழே கொட்டிடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் நான் உயர பறக்க முடியாது, நான் இனிமேல் மற்ற பறவைகளை போல நான் இனிமேல் பறக்க முடியாது, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என்னோட பலனெல்லாம் குன்றி போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு அமைதியாக தலையெல்லாம் சாய்த்து அமைதியாக உட்கார்ந்துடும். ஆனால் அதுக்கே தெரியாது, அதனுடைய ரோமங்கள் மறுபடியும் துளிர்க்கும் போது தான் அதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும், எனக்குள்ள ஏதோ ஒரு புதிய பலன் எனக்குள்ளே ஆரம்பிக்கப்படுகிறது. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? கடந்த 6 மாதத்தில் நம்பிக்கையே இல்லாத தன்மையோடு நீங்க வாழ்ந்திருக்கலாம். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, நம்பிக்கை அல்ல, முன்பு நீங்கள் இருந்த நிலையில் அல்ல, மறுபடியும் வாழ வயதின் கழுகை போல உங்கள் பலனை கர்த்தர் புதுப்பிக்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாழ வயதின் கழுகை போல. அப்ப அந்த கழுகு என்ன நினைக்கும் தெரியுங்களா? மற்ற பறவையை போல நான் பறக்க முடியாது அப்படின்னு நினைச்சோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது என்ன தெரியுங்களா? மற்றவர்களை போல ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல, உயரமான ஸ்தலங்களிலே நம்மை பறக்க வைப்பதற்காக. எல்லாரும் தைரியமா சொல்லுங்க, இந்த மாதத்துல உயரமான காரியங்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நம்முடைய பலன் ஒருவேளை குன்றி போன தன்மையில, எல்லாம் பலன் இழந்த தன்மையில, நம்பிக்கை இல்லாத தன்மை. இந்த உலகம் என்ன சொல்லும்? அவ்வளவுதாங்க, இந்த மாதிரி பலவீனம் வந்தாலே அவ்வளவுதான், கொஞ்ச நாள்ல ஆட்கள்லாம் மறித்துருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தின் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஆனா பரலோகம் உங்களுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல. பரலோகம் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? வாழ வயதின் கழுகை போல கர்த்தர் மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்துகிறார், உயரமான ஸ்தலங்களிலே தான் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அலையிலே சொல்ல மாட்டோமே. பரலோகம் எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல. பரலோகம் நீங்க அழிந்து போறீங்க, உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுப்பா, நீ இதோட நிறுத்திக்கோ. ஒரு நாளும் கர்த்தர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல, ஒரு நாளும் கர்த்தர் அதோட நிறுத்தி கொள்ளுன்னு சொல்லுகிறவர் அல்ல. கர்த்தர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இன்னும் காரியங்கள் இருக்கு, இன்னும் வேகமாய் ஓடு. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. உன் வாழ்க்கை இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்கப்படுகிறது. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே நம்முடைய பலன் குன்றி போயிருக்கலாம். நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், வீட்டின் காரியங்கள் எல்லாம் குறைந்து போயிருக்கலாம். எல்லா பொருளாதார நிலைகளும் குறைந்து போயிருக்கலாம். அவ்வளவுதான் போல இருக்கு. நம்முடைய குடும்பம் இவ்வளவுதான், இதோட அவ்வளவுதான், இப்படியே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை இப்படிதான் நம்ம நடத்தி கொண்டு போகணும். நிச்சயமாகவே அல்ல. உங்களுடைய பலங்களும், உங்களுடைய பலவீனங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலைகளையும் சரி, உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் சரி, பிசாசு வஞ்சித்து ஏமாற்றி வைத்திருந்த
எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் மறுபடியுமாய் இரண்டத்தனையாய் உங்கள் கைகளை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியுமாய் உங்கள் பலனை இருந்ததை விட அதிகமாய் உயரமான ஸ்தலங்களிலே உயர பறக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் சொல்லப்படுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களே அநேக பேர் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கலாம். சபைக்கு போய் பார்ப்போம், ஏதோ நன்மை நடந்தா சரி அப்படின்னு கூட சில பேர் வந்திருக்கலாம். ஏதோ நன்மைலாம் அல்ல, நீங்கள் நினைப்பதை விட உங்க குடும்பம் எதிர்பார்த்து நீங்க அநேகர் நினைச்சிருக்கலாம், கீழெல்லாம் விழுந்துருவாங்க, அவ்வளவுதான், இவங்க கதையை முடிஞ்சு போச்சுப்பா, அவ்வளவுதான், விழுந்துருவாங்க, இனிமே அவங்க எழுந்திருக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்த அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே மறுபடியும் உங்களை உயர பறக்க செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கே தெரியாது எனக்குள்ள எப்படிப்பட்ட பலன் வந்தது. அல்லேலூயா. எனக்குள்ள எப்படிப்பட்ட பலன் வந்தது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலதான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு நாம் அந்த கிளை எண்ணப்படுகிற புருஷனோடு இணைக்கப்பட்ட கொடிகளாய் நாம் இருக்கும்போது, அப்போ கொடி, அந்த கிளையிலிருந்து கொடி அந்த பழங்கள், அந்த கனிகள் உடனே வந்துருமா? உடனே இல்லை, அதற்காக கொஞ்சம் காத்துருங்க. அது மெதுவா துளிர் எழும்பும், மெதுவா இலைகள் தோன்றும், அதிலிருந்து மெதுவா லேசான கனிகள் வரும், கனிகள் பெரிதாய் மாறும், அது அநேகருக்கு பலன் கொடுக்கும். அதை போலதான் கர்த்தருக்கு உண்மையாய் அந்த கிளை எண்ணப்படுகிற புருஷனோடு இணைக்கப்பட்ட கொடிகளாய் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கும்படியாய் நீங்கள் காத்திருப்பீர்களானால், உண்மையாகவே சொல்லுகிறேன், அந்த வாழை அந்த வயதான கழுகு அந்த ரோமங்கள் முளைக்கிற வரைக்கும் அது காத்திருக்கும், மெதுவா அமைதியா இருக்கும். கர்த்தருடைய சமூகத்திலே அமைதியாய் இந்த மாதத்திலே காத்திருங்க. உண்மையாகவே சொல்லுகிறேன், பரிபூரணமான சமாதானத்தையும் பரிபூரணமான நன்மைகளையும் கர்த்தர் இந்த மாதத்திலே தருவார். ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். அந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 40:31 வாசிப்போம். மைக்ல படிக்குமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் விசுவாசிக்கிறீங்க? அலையிலே வர மாட்டதே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட கொடிகளாய் நான் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தருக்காக நான் காத்திருக்கும் போது, அந்த ரோமங்கள் முளைத்தெழும்புகிற வரைக்கும் அந்த கழுகு காத்திருக்கும் போது, நான் கர்த்தருக்கென்று காத்திருந்தாலே எனக்குள்ளே புதிய பலனை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் கர்த்தருக்காக காத்திருந்தீங்க? கர்த்தர் எனக்கு நன்மை செய்யணுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்யணும், என் வாழ்க்கையில நன்மை வேணும், என் குடும்பத்தில் நன்மை வேணும், என் சபையில நன்மை வேண்டும், கர்த்தருக்கென்று காத்திருக்கிறீர்களா? நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவரும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் பரிபூரணமான நன்மை, பரிபூரணமான ஆனந்தம், பரிபூரணமான சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இறுதியா ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடறேன். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். மாதத்திலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 7வது மாதத்துல எல்லாம் பரிபூரணமான காரியம், சௌக்கியமும் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. ஆமென் சொல்லுமே. எல்லா விதமான பாவங்கள், அக்கிரமங்கள், வியாதிகள், பலவீனம், எல்லா மரணத்தின் பிடிகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் முதலாவது உங்களை குணமாக்கி அந்த ரட்சிப்பின் காரியத்தை உங்களுக்கு கொடுத்து, இரண்டாவது சொல்லுகிற காரியம், அவர்களுக்கு பரிபூரணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப கவனிக்க, சமாதானம் மாத்திரம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார் என்றால் அதுதான் பரிபூர்ணமான சமாதானம். அப்ப இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அந்த இயேசுக்காக கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன் என்றால், பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சத்தியத்தினால் உங்களை நிரப்ப கர்த்தர் வல்லவர்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிபூரணமான சமாதானம், பரிபூரணமான சத்தியத்தினாலே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஏன் சத்தியம் எனக்கு என்னங்க செய்யும்? சமாதானம் நல்லது, சத்தியம் என்ன செய்யும்? இயேசு சொல்லியிருக்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சமாதானமும் முக்கியம். தேவனுடைய சத்தியம் அதுதான் என்னை விடுதலையாக்க போகிறது. எனக்குள்ளிருந்து அநேகரை விடுதலையாக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்களே. சத்தியத்தையும் நாங்கள் அறிந்து கொள்வோம், அது எங்களை விடுதலையாக்கும். ஆமென். சொல்ல மாட்டேமே. அல்லேலூயா. அப்ப பரிபூரணமான சமாதானம், பரிபூரணமான சத்தியத்தை அறகுறையா நான் தெரிந்து கொண்டேன் இல்ல. இந்த 7வது மாதத்துல பரிபூரணமான சத்தியத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமர அலையிலே சொல்லுவோமே. பரிபூரணமான சமாதானம், பரிபூரணமான சத்தியம். அப்ப நிச்சயமாகவே இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இல்லைங்க. நீங்கள் கீழே விழுந்து போன காரியங்கள் அல்ல, நீங்கள் துவண்டு போன காரியங்கள் அல்ல. உண்மையாகவே சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம் எல்லா நிலையிலும் குறை உள்ளதா அல்ல. பரிபூரணமான சமாதானம், பரிபூரணமான ஆனந்தம், பரிபூரணமான சத்தியத்துல கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய குறைவை எல்லாம், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் இந்த உலகம் சொல்லுகிறது, யார் சொல்றதையும் கேட்காதீங்க. இன்றைக்கு பரலோகம் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் பரலோகம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை சத்தியம் பரலோகம் சொல்லுகிறத நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையாகவே அந்த பரலோகத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறத நீங்க நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? அது உங்களை விடுதலையாக்கும். நிறைவான பரிபூரணமான சத்தியத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், தேவனுக்குள் பலன் அடைவோம். கர்த்தருக்குள் நிச்சயமாக இந்த 7வது மாதம் முழுவதும் கர்த்தர் பரிபூரணமான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தினாலும் சத்தியத்தினாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருக்குள் பலன் அடைவோம், தேவனுக்குள் நிறைந்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கட்டும், அப்படி எழுந்து நிற்போம். என்னை காண்பவரே ஆகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காப்பவரே, ஆகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே,
முடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக, தயவிற்காக, இரக்கத்திற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நன்மையினால் நம்முடைய வாயை, பரிபூரணமான நன்மையினால் எங்கள் நாவை திருப்தியாக்குகிறீர்கள், வாயை திருப்தியாக்குகிறீர்கள். பரிபூரணமான ஆனந்தம், பரிபூரணமான சமாதானம், பரிபூரணமான சத்தியத்திற்குள்ளே நீர் எங்களை இந்த மாதத்தில் நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. கடந்த நாட்கள், கடந்த மாதங்களிலே இருந்த எல்லா விதமான துயரங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மாற்றுகிறீர். எங்களை குணமாக்கி பரிபூரணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் கர்த்தர் இந்த 7வது மாதத்திலே, இந்த பரிபூரணமான நாட்களிலே, இந்த பரிபூரணமான மாதத்திலே கர்த்தர் எங்களை நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கிருபைகளுக்காக நன்றி. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற உடன்படிக்கை நீர் எங்களோடு செய்திருக்கிறீர் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், எங்கள் சபையிலும் இந்த 7வது மாதத்திலே பரிபூரணமான சமாதானம், பரிபூரணமான சத்தியத்திலே, பரிபூரணமான நன்மையினாலே கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்திலுடைய பலன் பரிபூரணமாய் விளங்க கர்த்தர் நிலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கைது செய்கிற ஒவ்வொரு வேலைகள், பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் 1000 மடங்காய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை, பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுங்க. ஏசப்பா, கர்த்தர் எல்லா தீமைகளையும் இந்த மாதத்திலே கர்த்தர் நன்மையாய் கர்த்தரின் முடிய செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாவல் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்திடும். பரிசுத்த ஆவியானவர் இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தினீர், நீர் பேசினீர், நீர் பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய வருகைக்காய் எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும், ஆசீர்வதியும், கத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.